பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரனின் மகன் வாகனமின்றி ஏழையாகி தெருவில் நடப்பான். சாபம் இல்ல, சாபம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி. நான் எங்க அப்பா தான் சைக்கிள்ல போனார். நான் படித்து செல்வாக்கு பெற்று பதவி பெற்று பணியில் சேர்ந்து ஸ்கார்பியோல வந்து இறங்கி இருக்கேன். என் பையனையும் படிக்க வைக்கிறேன். அவன் அடுத்தடுத்ததா பெரிய பெரிய விஷயங்கள்ல தானே போவான். அவன் தன்னுடைய மகனுக்கு அதை விட பெருசால தருவான். அப்போ என்னுடைய பேரனின் மகன் எப்படி தெருவில் காசு இல்லாம ஏழையாகி நடப்பான்? இந்த பெரியவர் சொல்லுகின்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இதை நான் உங்க முன்னால போட்டுறேன். இது வெறும் சாபமோ நாம் சிந்திக்க முடியாமல் கடந்து போகின்ற ஒரு கெட்ட வார்த்தையோ கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி ஏழ்மையில் தெருவில் நடப்பான். சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட சொல்றார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதேனும் நன்மையை செய்யக்கூடும். சிரமமான சூழல். நம்பர் 1, சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உங்களின் பேரனின் மகன் நடப்பான். எவ்வளவு செலவு பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு? காசு காசு காசு. நானும் நீங்களும் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த லைட்டிங், இந்த எல்இடி, இந்த ட்ரெஸ்ஸு இல்லையே சார். ஆனா ஒன்றும் இல்லையே சார், நல்லா தானே சார் இருக்கும். இவங்க அதே மாதிரி நல்லா இருப்பாங்களா சார்னு கேட்டேன். நல்லா இருக்கணும் மேடம்னு சொன்னாங்க. நல்லா இருக்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜியை பின்படுத்துங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இந்த சிண்டெல்லாம் பார்க்குது, வண்டெல்லாம் நண்டெல்லாம் பார்க்குது. என்ன இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், என்ன சொல்லித்தரேன் எங்க அம்மா அப்பாக்குன்னு இப்படி கேட்குறாங்க சார். காசை இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகுல பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேட்குது. அதுவும் இப்போ 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்லை, கட்டுனாலே அது 50 ரூபா தான் மினிமம். 100 ரூபா அதுவும் இல்லையா சார்? வியாபாரி சொல்லிட்டார் 500 ரூபா தானே சார்? 100 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது, கொழுப்பு. இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னா அடம் பிடிக்கும். பிராக்டிஸ்ல கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ. நம்ம அம்மா அப்பா சொல்லல நோ. 100 விஷயம் சொன்னா 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ரோக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னை தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை குலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்க எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா. நான் சொல்ற விஷயத்துக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை. நானும் தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கறதுக்கு நாம கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்லை இல்லை நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேங்க. இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லித் தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனா ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். இதுவரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன வயசு எனக்கு, இதுவரைக்கும் சொல்லுவாங்க. 78 வயசு எங்க அம்மாக்கு, 45 தாண்டி இருக்கு எனக்கு. இன்னைக்கும் சொல்லுவாங்க எங்க அம்மா, நான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன்,
மேக்கப் இல்லைம்மா, ஒரு மேக்கப்பும் கிடையாதுமா, மேக்கப் போடுற பழக்கம் இல்லைம்மா எனக்கு, சும்மா கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் மை வைப்பேம்மா. எதுக்கு வைக்கிற? மக்களை சந்திக்கிறேன், கேமரா இருக்கும்ல. சரி சரி, மக்களை சந்திக்கணும், கேமராக்கு வரணும்னா உன்னை நீயே அலங்காரப்படுத்திக்கிட்டு அழகா இருக்கிறல்ல. இப்போ சொன்னாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, மறக்க மாட்டேன் அந்த வார்த்தையை. அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு பேர் கடவுள். அதற்கு முன்னால் அழகா இரு. வெறும் இந்த கேமராவுக்கு முன்னால தான் உன்னுடைய பூச்சுகள் இல்லை, கடவுளுக்கு முன்னால் அழகாக இரு என்கிறார் என் தாய். கடவுளுக்கு முன்னால் அழகாக இருப்பது என்றால் என்ன? என் தாய் எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறாள். சொற்கள் தான் பெரியோர்களே. உங்களை நான் இன்றைய இந்த புனித பூமியில் ரொம்ப ரிக்வெஸ்டா ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிராக எந்த வன்முறை சொல்லையும் கோபத்தில் கூட பயன்படுத்தி விடாதீர்கள். நடந்துரும். அம்மா சொல்லு, எப்பவுமே நம்மள அம்மா திட்டும் போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அடா பாவி இவ்வளோ அநியாயம் பண்றியடா, நீ நாசமத்து போவ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருன்னு அர்த்தம். நாசமற்று போ, உன்னை கேடு வந்து சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த கேடு உன்னை விட்டு அகலட்டும் என்றுதான் தாய் சொல்வாளே தவிர, தாயும் தந்தையும் வசை சொற்களை பயன்படுத்துவதிலிருந்து உங்கள் குழந்தைகளை, உங்கள் நாக்கை காப்பாற்றிக் கொள்ளும். நல்ல வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த ரொம்ப மனசு உருகி சொல்றேன் இந்த விஷயத்தை. இந்த குழந்தைகள் வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய்னு சொல்லும்போது நம்ம மனசு எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் அப்படி ஆடி அடங்குச்சு இல்லை? இதில் இந்த வளர்ந்த குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் இருப்போம், மறுபடியும் அந்த குழந்தைகள் சிறிய குழந்தைகளாக நம் கைக்குள் வந்து விட மாட்டார்களான்ற ஒரு ஏக்கம். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் அது, குழந்தைகளை கையில் வைத்திருப்பது. தவற விடாதீர்கள், அந்த வாய்ப்பு இப்பொழுது இருந்தால் அதை தவற விடாதீர்கள். குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியாள் ஆவது என்பது இயற்கையினுடைய விஷயம். அது அதனிடம் கொடுத்து விடுங்கள், அவர்களை குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள். என் புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க, சரி அம்மா அப்பா, குழந்தைக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? பர்ஃபெக்ஷன். என் பிள்ளை 100க்கு 100 மார்க் கரெக்டாக வாங்கிடும். எவ்வளோ ப்ரெஷர் வரும் தெரியுமா அந்த குழந்தைக்கு? 99 வாங்க முடியாதுங்க, அதால் டிப்ரெஷன் ஆகிடும். எனக்கு தெரியும், என் கிளாஸில் உட்காந்துட்டு ஒன்று 97 அழும். மிஸ் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், வேறு என்ன போடுறது? 2 மார்க்ஸ் மிஸ். போட்டுக்கோ. வேணாம் தானே போடலை, இல்லைன்னு தானே போடலை, போ. ஓ புழிஞ்சு அழும். பக்கத்தில் 1 அது 2 மார்க். அது 2 மார்க் வாங்கி சிரிக்கிறது கூட மேட்டர் கிடையாது ப்ரொஃபஸர். என் வலியை சொல்கிறேன். அது சொல்லுது பக்கத்தில் 98, ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டு வரைச்சி, லூஸ் அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதாங்க கோவம் வந்ததே எனக்கு. அது உங்ககிட்ட 2 மார்க் வாங்கிட்டு இது சிரிக்கக்கூடாது, 98 வாங்கிட்டு அது அழக்கூடாது. இதுதான் கல்வி. இந்த கல்வியை அப்படி தான் புரிஞ்சுக்கணும்.